மாசா ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல மாசா டிஜிட்டல் கிளாஸ் ரூம் அந்த ப்ரோக்ராம்னா என்ன, ஸோ அது எப்படி உங்களோட இந்த ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் வந்து ஹெல்ப் பண்ண போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம் அப்படிங்கிறது நீங்கள் கோச்சிங் சென்டர் போய் உங்களால் படிக்க முடியாமல் நிறைய பேர் இருப்பீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்பீங்க, இதை வேலை பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? இது வந்து நம்ம எது மூலியமாக கண்டக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா மாசா லேர்னிங் ஆப் அப்படிங்கிற ஆப் மூலியமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், கண்டக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பேட்ச் வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் பேட்ச் ரொம்ப உண்மைக்குமே நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லார்கிட்டையுமே எங்களுக்கு நல்ல ஃபீட்பேக் இருக்குது. ஸோ எங்களோட செகண்ட் பேட்ச் வந்து நாங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எங்களோட செகண்ட் பேட்சுக்கான அட்மிஷன்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6ஆம் தேதியிலேருந்து கிளாஸஸ் இருக்கும். ஸோ 6/5/2024 ஸோ செகண்ட் பேட்ச் வந்து கிளாஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து மண்டே டு சாட்டர்டே வந்து என்ன இருக்குன்னா கிளாஸ் இருக்கும். ஸோ மண்டே டு சாட்டர்டே வந்து கிளாஸ் இருக்கும். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்னா வீக்லி 2 சயின்ஸ் கிளாஸ் இருக்கும், 2 சயின்ஸ் கிளாஸ் இருக்கும். ஏன்னா ரயில்வே எக்ஸாமுக்கு சயின்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ 2 சயின்ஸ் கிளாஸ் இருக்கும். ஸோ 2 மேக்ஸ் கிளாஸ் இருக்கும், 1 ரீசனிங் கிளாஸ் இருக்கும், 1 ஜிகே கிளாஸ் இருக்கும். சரியா? ஸோ இந்த ஆர்டரில் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து என்ன பண்ண போகிறோம், கொண்டு போக போகிறோம். இப்போ சயின்ஸ் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிளாஸ் அப்படின்னா நாளைக்கு வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஒய்க்யூவை நம்ம டெஸ்ட்டாக கொடுக்குறோம். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து ஒரு 100 கொஸ்டின்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 100 கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுறோம், டெஸ்ட்டாக கொடுக்குறோம். அப்படிங்கும்போது நீங்கள் சயின்ஸ் கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ எப்படி சயின்ஸ் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா எப்படி எடுப்போம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக்காக நோட்ஸ் கொடுத்துருவோம். பிடிஎஃப் வந்து நோட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம். பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துருவோம். ஸோ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜில் வந்து இருக்குது. தமிழ் அண்ட் இங்கிலீஷ் லாங்குவேஜ் 2 லாங்குவேஜ்லையுமே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கலாம். ரெண்டாவது இது கம்ப்ளீட் சாப்டர்ஸ் என்ன பண்ணுறோம், வீடியோஸாக என்ன பண்ணுறோம், கவர் பண்ணி கொடுக்குறோம். கம்ப்ளீட் சாப்டர்ஸும் வீடியோஸாக கவர் பண்ணி கொடுக்குறோம். ஸோ மூணாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிஒய்க்யூ வந்து டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், இந்த டாப்பிக்கை தரவாகவே படிக்க முடியும். சரியா? ஸோ டெய்லிக்குள்ள கிளாஸஸை டெய்லி வந்து என்ன பண்ணுவோம், அப்லோட் பண்ணுவோம். எல்லாமே ரெக்கார்டட் கிளாஸ் தான். ஸோ உங்கள் கன்வீனியன்ட் டைமுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ ரெண்டாவது மேக்ஸுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்ஸுக்கு அதே மாதிரி பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துருவோம், வீடியோஸ் கொடுத்துருவோம். இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அசைன்மெண்ட் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுக்குறோம். இந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங்க்கு அசைன்மெண்ட் அப்படின்னு ஒன்று கொடுக்குறோம், ரீசனிங்க்கும் அசைன்மெண்ட் ஒன்று கொடுக்குறோம். அதாவது ஒரு டாபிக் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டே கிளாஸ்க்கு வந்து நமக்கு நம்பர் சிஸ்டம் டாபிக் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ நம்பர் சிஸ்டம் டாபிக் தான் நம்ம எடுக்கிறோம். ஸோ இந்த நம்பர் சிஸ்டம் டாபிக் இருக்குது அப்படின்னா இதில் வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், அசைன்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ இந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் உங்கள் நோட்டில் செஞ்சு அதை ஸ்கேன் பண்ணி அந்த ஆப்பில் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். சரியா? நீங்கள் சால்வ் பண்ணதை ஸ்கேன் பண்ணி இல்லைனா ஃபோட்டோ எடுத்து ஆப்பில் வந்து என்ன பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஸோ நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் நீங்கள் செஞ்சுருக்கீங்களா இல்லையா அப்படிங்க நாங்கள் என்ன பண்ணுவோம், செக் பண்ணுவோம். ஸோ அந்த அசைன்மெண்ட். ஸோ ஒரு மேக்ஸ் டாபிக் வந்து நீங்கள் டாபிக்ஸ் வந்து பேசிக்ஸ் படித்து முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ ஜிகேவும் சயின்ஸ் மாதிரி தான். ஸோ பிடிஎஃப் நோட்ஸ் கொடுத்துருவோம், வீடியோ கொடுத்துருவோம், பிஒய்க்கு வந்து டெஸ்ட் கொடுத்துருவோம். சரியா? ஸோ இதெல்லாம் தாண்டி இந்த 6 நாள் நடக்குது பார்த்தீங்களா போர்ஷன்ஸ், இந்த 6 நாள் நடக்கக்கூடிய போர்ஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு போர்ஷன்ஸ்ல இருந்து 25 கொஸ்டின்ஸ். ஸோ டோட்டலாக 150 கொஸ்டின்ஸ் வச்சு நாங்கள் என்ன பண்ணுறோம், சண்டே வந்து டெஸ்ட் கொடுக்குறோம். சண்டே வந்து என்ன பண்ணுறோம், டெஸ்ட் கொடுக்குறோம். ஸோ கிட்டத்தட்ட 150 கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ண போறீங்க, எக்ஸாம் பேட்டர்னில் ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. ஸோ உங்களுக்கு டெய்லியும் டெஸ்ட் இருக்கு, டெய்லியும் டெஸ்ட் இருக்கு, அதையும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ வீக்லியும் டெஸ்ட் இருக்கு, வீக்லி டெஸ்ட்டும் இருக்குது. சரியா? ஸோ இதையும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். புரியுதா? இது போக உங்களோட அசைன்மெண்ட்டையும் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ ஒரு இன்ஸ்டியூட் போய் நீங்கள் படித்தா எந்த அளவுக்கு இருக்குமோ அதை விட அதிகமான இம்பேக்டோட உங்களுக்கு என்ன பண்ணுறோம், இந்த டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமை நம்ம கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ யாருக்காவது படிக்கணும், எனக்கு கண்டிப்பாக வேலைக்கு போகணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவங்க மட்டும் இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி உங்களுக்கு வந்து ஒரு 2 to 3 ஹவர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் பாஸ் பண்ண முடியும். ஸோ வேறு வீடியோ கோர்ஸுக்கும் எங்களுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, இப்போ வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டை வித்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க, அவங்களுக்கும் உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. ஸோ நம்மளோட டிஜிட்டல் கிளாஸ் ரூம் ப்ரோக்ராமில் உங்களை ரெகுலராக மானிட்டர் பண்ணுறோம் அப் டு குரூப் டி எக்ஸாம் வரைக்கும். இப்போ என்டிபிசி ஃபஸ்ட்டு வருது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோம், கைட் பண்ணுறோம். ஸோ இந்த எக்ஸாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த கிளாஸஸ் எல்லாம் முடிச்சு டெஸ்ட்லாம் முடிச்சதுக்கு அப்புறம்
ஸோ மார்க் டெஸ்ட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மார்க் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், அதில் ப்ரொவைட் பண்ணுறோம். புரியுதா? ஸோ இந்த மார்க் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் புக் ஆப் மூலியமாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ டெஸ்ட் புக் ஆப்பில் இருக்கிற மார்க் டெஸ்ட் நம்ம போட்டுட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். சரியா? மினிமம் வந்து ஒரு 50 மார்க் டெஸ்ட்டாவது நம்ம கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ நீங்கள் கரெக்டாக பண்ணும்போது நீங்கள் அப்கமிங்கில் வரக்கூடிய ரயில்வே எக்ஸாம்ஸை உங்களால் ஈஸியாக பாஸ் பண்ண முடியும். இன்னொன்று, நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்க அப்படின்னா 5 இயர்ஸாக மார்த்தாண்டம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்க ஒரு இன்ஸ்டியூட். ஏன்னா கூகுளில் போய் எங்களோட ரிவ்யூஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், எங்கள் ரிசல்ட்டும் 140+ வந்து நாங்கள் கொடுத்துருக்கோம். அந்த கோவிடையும் தாண்டி 140+ ரிசல்ட் எல்லாத்துலேயும் கொடுத்துருக்கோம். எஸ்எஸ்சி, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ், ரயில்வே குரூப் டி, பேங்க் எக்ஸாம். ஸோ டிஎன்பிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா குரூப் 4 அண்ட் குரூப் 2. ஸோ எல்லாத்துலேயுமே நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், ரிசல்ட் கொடுத்துருக்கோம். எஸ்எஸ்சி ஜிடி, டிஃபென்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா போலீஸ் எக்ஸாம். ஸோ ஒரு வாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களுக்கு இருக்குது. ஸோ என்னோட பேர் பார்த்தீங்கன்னா மாசா. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் வேரியஸ் அகாடமியில் ஒர்க் பண்ணிவிட்டு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், இந்த அகாடமி ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் கிளாஸஸ் எடுக்கிறதுனால ஒவ்வொரு எக்ஸாமோட பேட்டர்ன் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், புரிஞ்சுக்கலாம். ஒரு எக்ஸாமுக்கு இன்னொரு எக்ஸாமுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ என்னோட கைடன்ஸில் தான் இந்த கிளாஸஸ் வந்து உங்களுக்கு போக போகுது. என்னோட கைடன்ஸ், என்னோட பர்சனல் கைடன்ஸ்லாம் இந்த கிளாஸஸ் வந்து போக போகுது. சரியா? ஒரு பேட்சுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் வந்து 50 ஸ்டூடெண்ட்ஸாக எடுக்கிறோம். ஒரு பேட்சுக்கு 50 ஸ்டூடெண்ட்ஸாக நாங்கள் எடுக்கிறோம். சரியா? ஸோ இதுக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1099. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, இதே இது நாங்கள் லாஸ்ட் பேட்சுக்கு வந்து 999 தான் கொடுத்தோம். புரியுதா? ஸோ இந்த பேட்சுக்கு 1099. இந்த பேட்சில் ஜாயின் பண்ணீங்கன்னா 1099. ஸோ இந்த பேட்ச் நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அடுத்த பேட்ச் ஆகும்போது எங்களோட ஃபீஸ் வந்து 1999 இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தோம், 999 ஆஃபர் போடும்போதே சொல்லியிருந்தோம் அடுத்த பேட்ச் வந்து 1999 இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுனால இந்த ஆஃபர் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். சரியா? ஸோ இந்த ஃபீஸுக்கு யாருமே இவ்வளோ ஒருத்தா கண்டிப்பாக பண்ணி தர மாட்டாங்க. அதனால் நீங்கள் யாராவது வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ப்ராப்பராக படிக்க முடியல, டெய்லி என்னால் ஃபாலோ பண்ண முடியல, எனக்கு படிக்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். 9384417810, 9384847880. சரியா? இந்த நம்பருக்கு வந்து என்ன பண்ணுங்க, காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயில் சொல்லுவாங்க. திரும்பவும் சொல்கிறேன், இது என்னோட கைடன்ஸில் நடக்க போகுது. என்னோட பர்சனல் கேர் இருக்கும். சரி, இந்த பேட்சில் ஜாயின் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட பர்சனல் நம்பர் கூட கொடுத்துருவாங்க. உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் நீங்கள் எங்கிட்ட என்ன பண்ணிக்கலாம், கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ உங்களை வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம மூவ் ஆகி எப்படி இந்த வேலைக்கு வந்து இவங்க வேலைக்கு போக வைக்க தான் எங்களோட எய்ம். எங்கள் கோர்ஸை விற்கிறது கிடையாது. சரியா? ஸோ சின்சியர் அண்ட் சீரியஸ் ஆஸ்பிரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ வந்து வேறு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்கும். அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஆல்.